வெல்கம் டு ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் தமிழ். ஸோ என்னோட நேம் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷ்னல் பர்பஸ்க்காக மட்டுமே. ஸோ வர்ற அக்டோபர் 5ஆம் தேதி நம்மளுக்கு மந்த்லி செஷன்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸ்க்கான டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ இந்த மந்த்துக்கான கிளாஸஸில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தீபாவளியை முன்னிட்டு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட்டோடு இருக்கும். ஸோ ஜாயின் பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இன்றைக்கி ஓவரால் பார்க்கும்போது நம்மளுக்கு 25,069 நேற்று மார்க்கெட் முடிஞ்சது, நியர்பை 25,060க்கு நியர்பை. அப்போ நம்ம வந்து ஷார்ட் எட்ஜோட பாட்டம் வந்து 25,050, ஷார்ட் எட்ஜோட டாப்பும் 25,100 எடுத்துருந்தோம். ஸோ நம்மளுக்கு ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 25,075, ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 25,100. இப்போ இந்த ஷார்ட் எட்ஜு மிட் எட்ஜு கடந்து நின்றால் அவங்க பாசிட்டிவ், அதுக்கு டேபிளும் சப்போர்ட் பண்ணாங்கன்னா அதர்வைஸ் பாசிட்டிவ் அவங்க போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இதில் வந்து ஆல்ரெடி ஓப்பனே வந்து 2 மிட் பாயிண்ட்டுக்கும் கீழே அகெயின் ஒரு மிட் பாயிண்ட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாமல் இங்கே அவங்க ஓப்பனை கட் பண்ணோடனே இங்கே ஃப்யூச்சரும் நம்மளுக்கு ஓப்பனை கட் பண்ணுறாங்க. ஸோ அதிலேருந்து நம்மளுக்கு டவுன் ட்ரெண்ட் ஆகுது. அடுத்தடுத்த லெவல்ஸான ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம், ஒயிட் ரேஞ்சோட பாட்டமுக்கு நியர்பை போய் க்ளோஸ் வைக்கிறாங்க. ஸோ இதுதான் நேற்றுக்கு நம்ம போட்டிருந்தோம். இதிலேருந்து 25,000லேருந்து கீழே டவுன் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அடுத்தடுத்த லெவல்ஸாக இந்த லெவல்ஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கரெக்டாக நம்மளுக்கு அந்த இடத்துல தான் குறிப்பிட்டு ரியாக்ட் ஆகிருக்கும். சரிங்களா? நீங்கள் அதையும் கொஞ்சம் கவனிக்கணும், எந்தெந்த இடத்துலலாம் ரியாக்ட் ஆகுறாங்கன்றது. ஸோ இதுக்கடுத்து இன்னும் 860 கீழே போயிருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே டைம் இல்லை. ரெண்டாவது ஒரு விஷயம், ப்ரீமியம் எவ்வளவு கொடுக்கப்படணுமோ அதை தாண்டி அதிகமாகவும் கொடுக்க வேண்டியதுக்கு அதிகமான ப்ரீமியம் இங்கே புட் ஆப்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்றது தான். சரிங்களா? இவங்களோட தொடர்ச்சியாக ஸ்பாட் இறங்குறது தொடர்ச்சியாக ஃப்யூச்சர் இறங்குனால நம்மளுக்கு ஓரளவுக்கு அங்கே ப்ரீமியம் ஓரளவுக்கு கேட்சப்பாக இருக்குது. அடுத்ததாக நம்மளுக்கு சென்செக்ஸ் நேற்று நம்ம சொல்லியிருந்தோம் ஓப்பனுக்கு கீழே ஒரு கேப் டவுன் ஓப்பன் வச்சு கூட ஓப்பனுக்கு கீழேன்னு வந்துட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்து போகிறதுக்கு சான்சஸ் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ ஓப்பனுக்கு கீழே வந்தவங்க இங்கே ஸ்டாப் லாஸை கன்வெர்ட் பண்ணிட்டு நம்மளுக்கு ஓப்பனுக்கு கீழே தான் ட்ராவலே ஆகிருக்காங்க. ஸோ ஒரு நல்ல 0 to ஹீரோ கிட்டத்தட்ட 81,500 நினைக்கிறேன். ஆக்சுவலாக காலையில் ஓப்பனிங்கில் எடுத்திருந்தீங்கன்னா 81,800 நியர்பை அவங்களே வந்து உங்களுக்கு நல்ல மொமெண்டம் கொடுத்துருப்பாங்க. லேட்டராக எடுத்திருந்தீங்கன்னா 81,500 உங்களுக்கு 81,500 வந்து நல்ல மொமெண்டம் இருந்திருக்கும். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து இன்றைக்கான லெவல்ஸ். இன்றைக்கி மார்க்கெட் முடிஞ்சிருக்குது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான, அதாவது 24,890 முடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? 24,890 முடிச்சுக்கிறாங்க. இப்போ நம்ம மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு கீழே உள்ள ஸ்ட்ரைக் ப்ரைஸ்னால் நம்மளுக்கு என்ன இருக்கும்? 24,850 இங்கே இல்லை. 24,900 இருக்காங்க. பட் வேல்யூ வைஸ் அவங்க வால்யூம் இருக்குது, பட் வேல்யூ வைஸு கம்மியாக இருக்கும். அப்போ அவங்கள விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம 5 ஸ்ட்ரைக் ப்ரைஸில் நம்ம யார் எடுப்போம்? 25,100 எடுப்போம். 25,100 வரைக்கும் இந்த 24,900 இருக்காது. அப்போ நீங்கள் டைரெக்டாக எங்கே போகணும் பொசிஷனுக்கு? நேராக நீங்கள் இந்த இடத்துக்கு தான் போகிற மாதிரி இருக்கும். 25,000 to 25,100ன்ற மாதிரி போகிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஒரு இடத்துல இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது நம்மளுக்கு மேலே ஓடிஎம் கால் ஆப்ஷன். அவங்க தான் நம்மளுக்கு என்னவாக இருக்காங்க? ஒயிட் எட்ஜோட டாப்பாக இருக்காங்க. அப்போ அவங்களே நம்ம என்ன பண்ண முடியாது? ஐடிஎம்மே நம்ம எடுக்க முடியாது. சரிங்களா? அப்போ நம்மளுக்கு மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துக்கு நியர்பை ஒரு ரேஞ்சு வேணும், கீழே இல்லைனாலும் மேலே வேணும். அப்போ என்ன பண்ணுறோம்? நம்ம 24,900 எடுக்கிறோம். அப்போ 24,900 to மேலே என்ன இருக்க போகுது? 24,900 to 25,000. அப்போ 24,900 to 25,000 எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய மிட் பாயிண்ட் வந்து 24,950. ஒய்டராக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 24,900 to 25,100, அதனுடைய மிட் பாயிண்ட்டு 25,000. இப்போ இந்த 2 மிட் பாயிண்ட்டுக்கு கீழே முடிச்சுருக்காங்களா? நெகட்டிவ் ப்ளஸ் 166 பாயிண்ட் நெகட்டிவ். அப்போ ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட்டு ரெண்டுத்துக்கும் கீழே. ஒயிட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 25,000, ஷார்ட் எட்ஜோட மிட் பாயிண்ட் 24,950. இப்போ ரேஞ்சஸ் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணணும்னு வரும். ஸோ இங்கே இருக்கிறது மார்க்கெட் முடிஞ்சிருக்க இடத்துல இந்த ஸ்ட்ராங்கிளை விட ரொம்ப தள்ளி முடிஞ்சுக்கிறாங்க. சரிங்களா? இங்கே கொடுக்கப்பட்டிருந்த ஸ்ட்ராங்கிளை விட தள்ளி முடிஞ்சிருக்காங்க.
ஸோ அந்த இடத்துல நீங்கள் வந்து 24,900 புட்டோட ப்ரீவியஸ் க்ளோஸையும் 25,000 காலுடைய ப்ரீவியஸ் க்ளோஸையும் தான் எடுக்கணும். அப்போ 24,900 புட்டோடைய ப்ரீவியஸ் க்ளோஸ் 66 ரூபா, 25,000 காலுடைய க்ளோஸ் வந்து 80 ரூபா. அப்போ 25,080 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட டாப். அப்போ ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 24,834. அதாவது இந்த 66 மைனஸ் பண்ணிங்கன்னா அப்போ 80 + 66 146. அப்போ 25,146 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட டாப்பு. அதே 146 உங்கள்கிட்ட மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 24,654. சாரி 24,754. அப்போ 24,754 அப்படின்றது ஒயிட் ரேஞ்சோட பாட்டம். இப்போ மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டில் முடிஞ்சிருக்கு. ப்ரீமியம் வந்து அதிகமாக கொடுக்கப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு ஒரு 24,900 புட் ஆப்ஷன் எடுத்திங்கன்னா கூட கிட்டத்தட்ட நம்மளுக்கு 60 ரூபாய்க்கு மேலே முடிச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் முந்தைய நாள் நம்மளுக்கு 37 ரூபானா அதுக்கு மேலே ப்ரீவியஸ் க்ளோஸை விட 2 மடங்கு அதிகமாக நம்மளுக்கு முடிச்சுக்கிறாங்க. இப்போ 2 மடங்குக்கு நியர்பை முடிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு ப்ரீமியம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியத்துக்கு அகைன் மறுபடியும் கொடுக்கணும் அப்படின்னா பெரிய ரேஞ்ச் அங்கே அமையணும். அங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்கணும். ஐடிஎம் டு ஓடிஎம் பர்சன்டேஜஸ் இருந்தால் பெரிய ஃபால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அட் த சேம் டைம் இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இல்லைன்னா இன்றைக்கி இறங்கின மாதிரி அப்படியே ஸ்லோவாக இறங்கும். இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருந்துச்சுன்னா ஒரு நல்ல ஒரு இறக்கம் கொடுத்து அங்கேருந்து ஒரு சின்ன ரிவர்சல் கொடுத்து அகைன் அந்த நெகட்டிவ்லேயே முடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கும். அப்போ நீங்கள் இங்கே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டியும் பார்க்கணும். கால் சைடு 9, புட் சைடு 10. அப்போ கால் சைடு என்ன இருக்குது, டைம் வேல்யூ கால் சைடு வந்து அதிகமாக இருக்கிற மாதிரி இதில் காமிக்கிறாங்க. ஸோ அப்போ நாளைக்கு ஒரு மினிமமாக ஒரு 100 to 150 பாயிண்ட்ன்ற லெவலில் ஃபஸ்ட்டு வச்சுக்குங்க. அந்த லெவலுக்கு மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆகுறாங்களோ அதிலிருந்து எவ்வளோ தூரம் ட்ராவல் அப்படின்றத பார்த்துக்குங்க. இங்கே பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 54,926. அப்போ கிட்டத்தட்ட 55,000 புட் ஆப்ஷன். அதுக்கு மேலே வந்து நம்மளுக்கு 55,200 கால் ஆப்ஷன். இவங்களோட அடிப்படையில் தான் நியர்பை முடிச்சுக்கிறாங்க. அப்போ இந்த 55,000 புட்டு அண்ட் 55,200 கால் எடுத்துகிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு 400 பாயிண்ட் வச்சுக்கலாம். இப்போ 400 பாயிண்ட் அப்படின்னா 54,600 மேலே வந்து நம்மளுக்கு 55,600. சரிங்களா? 54,600 55,600 ஒரு 1000 பாயிண்ட் ரேஞ்ச் இருக்குது. பட் உங்களுக்கு இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் பெரிய ரேஞ்ச் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லைன்ற பட்சத்தில் ஸ்லோவராக தான் இருப்பாங்க. பெரிய ரேஞ்ச் இருக்குது. கால் சைடு வந்து 2 பேர்த்துக்குமே இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி அதிகம். அப்போ கால் சைடு நம்மளுக்கு டைம் வேல்யூ அதிகம். சரிங்களா? கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா தெரியும். உங்களுக்கு உதாரணத்துக்கு 55,000 மார்க்கெட் முடிச்சிருக்காங்கன்னா ஒரு 700 பாயிண்ட் தள்ளி போனீங்கன்னா இவங்க எவ்வளோ இருக்கணும், 300 பாயிண்ட் இருக்கணும். பட் 200 பாயிண்ட் இருக்காங்க. இதிலேருந்து ஒரு 300 பாயிண்ட் தள்ளி போனீங்கன்னா இவங்க எவ்வளோ இருக்கணும், 300 பாயிண்ட் இருக்கணும். பட் இவங்கள்ட்ட 357 இருக்காங்க. அப்போ என்ன இருக்குது, இவங்கள்ட்ட வெறும் 57 பாயிண்ட் தான் டைம் வேல்யூ இருக்குது. ஆனால் இவங்கள்ட்ட 200 பாயிண்ட் டைம் வேல்யூ இருக்குது. அப்போ கால் சைடு டைம் வேல்யூ அதிகம். இதே தான் நிஃப்டிக்கும். சரிங்களா? நிஃப்டிக்கும் இதே தான் நீங்கள் பொருத்தி பார்க்கணும். எந்த மாதிரி டைம் வேல்யூ இருக்குது, யார்கிட்ட இம்ப்ளைடு வாலட்டிலிட்டி இருக்குமோ அவங்க சைடு டைம் வேல்யூ இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கு ஒன்று ப்ரீமியம் கொடுக்கப்பட்டு அகைன் கரைக்கப்படணும். இல்லை ஓப்பன்லேருந்து அவங்க ப்ரீமியத்தை கரைக்கிறதுக்கான வேலைகளை பார்க்கணும். உதாரணத்துக்கு இப்போ 24,900 முடிச்சுக்காங்க. அப்போ 2 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி நம்மளுக்கு 24,800 எடுத்துட்டிங்க அப்படின்னா 198. அப்போ 100 ரூபா தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. அவங்க எவ்வளோ இருக்காங்க, 98 ரூபா எக்ஸ்ட்ரா இருக்காங்க. அப்போ அதே மாதிரி இதுலேருந்து 2 ப்ரைஸ் ஸ்ட்ரைக் ப்ரைஸ் தள்ளி இவங்க 100 ரூபா தான் இருக்கணும். பட் 116 ரூபா இருக்காங்க. அப்போ இவங்க சைடு வந்து வெறும் 16 பாயிண்ட் தான். ஆனால் இவங்க சைடு வந்து நம்மளுக்கு 98 பாயிண்ட் நம்மளுக்கு டைம் வேல்யூ இருக்குது. கிட்டத்தட்ட 100 பாயிண்ட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ கால் சைடு டைம் வேல்யூ அதிகமாக இருக்கும் பட்சத்தில் காலுக்கு ஒன்று ப்ரீமியம் கொடுத்து கரைக்கணும், இல்லை ஓப்பன்லேயே ப்ரீமியத்தை கரைச்சிட்டு போகணும். ஸோ இதுதான். ஸோ கொஞ்சம் எந்த மாதிரி முந்தைய நாள் மொமெண்டம் முடிஞ்சிருக்கு, ஒரு ஹை டு லோவா இல்லை லோ டு ஹையா, ஒரு வீக்லி ஹை எந்த இடத்துல இருக்குது, ஒரு மந்த்லி ஹை எந்த இல்லை மந்த்லி லோ எங்கே இருக்குது, இதெல்லாம் கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கணும். இப்போ நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா வீக்லி லோ லாஸ்ட் வீக் லோவுக்கு கீழே முடிச்சுக்கிறாங்க. அப்போ மந்த்லி ஓப்பன் தான் உங்களுக்கு டைரெக்டாக வரும். மந்த்லி ஓப்பன் 24,432. அப்போ நீங்கள் நல்லா அதில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்த்துக்குங்க. மந்த்லி ஓப்பன் வந்து நம்மளுக்கு 24,432. மார்க்கெட்டு முடிஞ்சிருக்கிறது வந்து கிட்டத்தட்ட 24,890. ஓப்பன் நம்மளுக்கு 24,430. அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு எவ்வளோ இருக்காங்க, 460 பாயிண்ட் சம்திங். இப்போ 460 பாயிண்ட் ஒரே நாளில் மொமெண்டம் நடக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அப்போ அது ஒரு நாளைக்கு
100 to 150 பாயிண்ட் ரேஞ்சை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த 100 பாயிண்ட்டுக்கு உண்டான எங்கே ஓப்பன் வச்சு எங்கே அந்த 100 பாயிண்ட் வந்து ரீச் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்கணும். அதுக்குள்ளே நம்மளுக்கு என்னென்ன லெவல்ஸ்லாம் இருக்குது, ஷார்ட் எட்ஜோட டாப் என்ன, பாட்டம் என்ன, ஒயிட் எட்ஜோட டாப் அண்ட் பாட்டம் என்ன, இதனுடைய மிட் பாயிண்ட்ஸ் என்ன, ஸோ எங்கே ஓப்பன் ஆகி எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிறாங்க. அப்போ ட்ராவல் ஆகிற இடத்துக்கு நியர்பை ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் இருக்கா இல்லை ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் இருக்கா. ஒரு கேப் டவுன் ஓப்பன்னா ப்ரீமியம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா கேப் டவுன் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்கன்னா திருப்பி ஓப்பனுக்கு மேலேனால் அந்த ப்ரீமியம் டிகேக்கு உண்டான வேலைகள் நடக்குதா, இது எல்லாமே வாட்ச் அவுட் பண்ணிங்கன்னா தான் ஆப்ஷன் ட்ரேடிங்கில் எந்த இடத்துல உள்ளே போகலாம் எந்த இடத்துல உள்ளே போகக்கூடாதுன்றது முதல்ல தெரியும். முதல்ல எந்த இடத்துல உள்ளே போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுடைய லாஸை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ தான் உங்களோட ட்ரேடை வந்து ப்ரிசைஸ்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக சரியான ட்ரேடாக எடுக்க முடியும். கண்ட இடத்துலலாம் போய் ட்ரேட் எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓவரால் உங்களுக்கு லாஸ் தான் ஆகும். அப்போ கரெக்டாக டிசைன் பண்ணணும் ட்ரேடை. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கருத்துக்களை வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.